விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. கொஞ்சம் ஃபீவர் எல்லாருக்கும் வந்த மாதிரி டோலோ போட்டு கொஞ்சம் இருமல் பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் டெம்பிள் மெங்கிஸில் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோக்கள் வர ஆரம்பிச்சதா, அந்த வீடியோ பக்கமும் கொஞ்சம் போயிட்டு திருப்பி பாட்காஸ்ட் பக்கம் ஓடியாந்தேன். ஸோ டிலேக்கு மன்னிக்கவும். ஸோ இன்றைக்கி எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எவ்வளோ கம்மியாக பேசினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஓஷோ அவர்களின் நினைவு நாள், பரிநிர்வாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிநிர்வாண நாள். அவரோட நினைவு நாள் கூட சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு இதுவும் சொல்லியிருப்பார், கோட் ஓஷோ சொல்லுவார். அவர் சாவுக்கு அவர் சொல்லியிருந்தார், நெவர் பார்ன் நெவர் டைட் ஒன்லி விசிட்டட் எர்த் பிட்வீன் சொல்லிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும், பிறந்த நாள் இறந்த நாள். எனக்கு அந்த தேதியில் ஞாபகத்தில் இருக்காது. இந்த தேதியில் ஒன்றுமே இல்லைல்ல, டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லையே. அந்த டைமில் அமைஞ்சது அவ்வளோதான். கேலண்டரே இது ஒரிஜினல் கேலண்டர் நமக்கு தெரியாது. நம்பரு உலகத்தை வாழ்க்கையை நம்பரில் அடக்க முடியாது. சரி போய் தொலை ஒரு நம்பரு சரிக்கின்னு பார்த்தான்னு தெரிஞ்சுதான் பேசிடுவோம். ரெண்டாவது பாட்காஸ்ட் ஓஷோவை பற்றி கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓஷோன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். ஓஷோ சொல்லுவார். நிறைய பேரோட யோசிக்கலாம், ஏன் இந்த ஆள் ஒரு ஆளை கட்டிக்கிட்டே அழுகுறான், அவன் ஃப்ராடு சாமியார், செக்ஸ் சாமியார். அப்படி தான் இருந்துச்சு பாட்காஸ்ட் போடும்போது. கமெண்ட்லேயே கூட இன்ஸ்டால்லாம் கேட்டாங்க, எதுக்குண்ணே. இல்லை பாருங்கள், படிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நான் அனிமையெல்லாம் பாருங்கள், ஒரு எபிசோட் பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. முட்டு கொடுக்கறதுங்கிறது வேறு. ஏன்னா நீங்கள் முட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களோட தப்பையும் நீங்கள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ நிறைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், அரசியல் பதிவு எழுதுறதாக இருக்கட்டும், ஒரு டைமில் முட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களோட தவறையும் இல்லை அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அது செய்ய போகிறதில்ல. ஓஷோ தவறானவர் இல்லை. அவர் வாழ்க்கையில் தவறுகள் நடந்துச்சு, அவர் கைமீறி விஷயம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் தெளிவாகவே ஆன்லைனில் ஆர்டிக்கலாக இருக்கும், புக் இருக்கும், டாக்குமெண்ட்ரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு நினைவு நாள். அவரோட இறந்தநாள் அன்றைக்கி அவரோட ஆசை எல்லாத்தையும் டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ண சொன்னார் ஆசிரமத்தில். ஏன்னா அந்த ஆசிரமத்தில் யார் இறந்து போனாலும், ஆசிரமத்தில் முடியாதவங்க யாராக இறந்து போனாலும் டெத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் ஓஷோ. மரணம் கொண்டாடப்பட வேண்டியது. ஏன்னா இந்த உலகத்திலே நிச்சயமான ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் பிறந்துட்டிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு எது நிச்சயம்னு யோசிங்க, டெத்து மட்டும்தான். ஆனால் அது வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் இல்லைன்னு அடிச்சே வேணும்னு சொல்ல முடியாது. அது எப்போ வரும்னு தெரியாது. ஸோ உலகத்தில் இந்த உலகம் உனக்கு தர ஒரே ஒரு நிச்சயமான விஷயம், பிறப்புக்கு அப்புறம் இறப்பு தான். நீ பிறந்தனால இறக்க போகிற, ஸோ அதை கொண்டாடிட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஸோ எனக்கு ஏன் ஓஷோ பிடிச்சது நான் சொல்லியிருப்பேன். தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கை மாறினதுக்கு, இப்படி நான் இருக்கிறதுக்கு, அமைதியாக இருந்ததுக்கு, இருக்கிறதுக்கு, இவ்வளோத்தையும் தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு எனக்கு சில பேருக்கு இளையராஜாவாக இருக்கும், சில பேருக்கு பாரதியாராக இருக்கும், எழுத்தாளராக இருக்கணும், அவங்க அம்மா அப்பாவாக இருக்கும், அவங்க அப்பாவாக இருக்கும். எனக்கு ஓஷோ. ஸோ பாட்காஸ்ட் கேட்டுட்டு நிறைய பேர் சரி அண்ணனே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓஷோ புக் வாங்கினவங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டுலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நல்லா இருக்கனே நீங்கள் சொல்கிறது கரெக்டுண்ணே, நல்லா இருக்கனே, கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் என்ன நடந்துச்சு, பின்னாடி கொள்கிற கான்ட்ரவர்சிக்கும் அவருக்குமான முகமே எப்படி மாறுது, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஓஷோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொல்லும், இல்லைடா எங்கள் டைமில் ஒரு செக்ஸ் சாமியார்னு அவரை பற்றி பேப்பரில் வரும். ஸோ எங்கள் பாட்டி, அம்மாவோட அம்மா, அவரை பற்றிலாம் தெரிஞ்சிக்க விடாது, புக்கெலாம் வாங்கிட முடியாது, அடி விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு காமத்தை பற்றி பேசுகிற ஒரு ஆளாக மட்டுமே தான் ஒரு இமேஜே இந்தியாவிலுமே இருந்துச்சு. உலகம் நல்ல இந்தியாவிலே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து புரிஞ்சு கரெக்டு. ஸோ நிறைய பேர் என்ன அதிகமாக கேள்வி கேட்பீங்கன்னா, எந்த புக்கிலேருந்து ஆரம்பிக்கலானே அப்படின்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த புக் எடுத்தாலும் அது ஒரே விஷயந்தான். அவர் எழுதுன அவ்வளோ புக்லேயும் ஒரே விஷயத்தான் திருப்பி அவேர்னஸ், மெடிடேஷன், அவேர்னஸ், செல்ஃப் ரிமெம்பரிங், அவ்வளோதான். 2-3 வார்த்தை தான் சுற்றி அதை சொல்கிறதுக்கு. அவர் படித்த புக்கு வேதாந்தா, அத்வைதா, ஜெயினிசம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், சூஃபி எல்லாத்தையும் எடுத்து அலசி அது வழியாக சொல்லுவார். ஒரு புக்கில் புத்தரை பற்றி இருக்கும், புத்தர் புக்கில் கிருஷ்ணனை திட்டுவார்.
ஒரு புக்கு கிருஷ்ணரை பற்றி இருக்கும், அதில் புத்தரை திட்டுவார், மற்ற 2 பேரையும் திட்டுவார். ஸோ என்ன சொல்லுவார்னா, ஒரு மனுஷனால் டிபேட்டுங்கிறது யாரை பற்றி வேணால் ஃப்ரம்மும் அகெயின்ஸ்டாகவும் பேச முடியுங்கிறது எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். என்னோடய கான்ட்ரடிக்ஷன், என் கான்ட்ரடிக்ஷனை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். என் கான்ட்ரடிக்ஷனுங்கிறது மனித மூளை கான்ட்ரடிக்ஷன், அதை கண்டுக்காதீங்க, அதை தாண்டின ஒரு நிலை தியானத்தில் வரும், அதை கற்றுக்குங்க, நான் மாற்றி மாற்றி தான் பேசுவேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன், தெரிஞ்சே தான் பேசுகிறேங்கிறாரு. அவர் சின்ன வயசில் என்ன பண்ணுவார், அந்த பேச்சு போட்டிலாம் போகும்போது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதுக்கு சப்போர்ட்டாகவும் அவர் தான் பேசுவார், அகேன்ஸ்டாகவும் அவர் பேசி 2த்துக்கும் ப்ரைஸ்லாம் வாங்கின ஒரு சைக்கோ பாய் அவர். சின்ன வயசில் அவரோட புக்கு இன்றைக்கி எடுத்தேன், அந்த ஒரு கிளிம்சஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட்னு. அவர் தனியாக புக்கு மாதிரி போடலை, அவர் பேசுறது பாரு அதை உட்காந்து எழுதுவாங்க, அவர் தனியாக எழுதி பப்ளிஷ் பண்ணலை. அந்த பேசி எழுதின புக்கிலலாம் அவரோட சைல்டுஹுட்டை பற்றியில் எங்கெங்கெல்லாம் வருதோ, சைல்டுஹுட்டு, அடல்ட்ஹுட்டு, காலேஜெலாம், அதெல்லாம் தொகுத்து ஒரு புக்காக போட்டிருப்பாங்க, கிளிம்சஸ் ஃப்ரம் சைல்டுஹுட், நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் ஜெயின் மதம் இவர் பிறக்கிறாரு, அம்மா அப்பா பெரிய பணக்காரங்க. ஆனால் நடந்த ஒரே நல்ல விஷயம், 9 வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்பலை. அந்த ஊரில் ஸ்கூல் கிடையாது, அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் வளர்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் இவரை ஸ்கூலுக்கு அனுப்புறதில் இஷ்டம் இல்லை, நீ பாட்டு ஃப்ரீயாக வளர்ந்துக்கோ அப்படின்னு. இவரும் எழுதுகிறார். ஸோ நான் சின்ன வயசில் எனக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம், அந்த 9 வருஷம் நான் படிக்காமல் போனது தான். ஸோ ஒரு காட்டுப்பயலாக இயற்கையோடு கலந்து வாழ்ந்தது எனக்கு அதுவான ஒரு பேசிக்கான அறிவு எனக்கு வர கிடச்சிது. நான் ஸ்கூலில் போய் படிச்சிருந்தால் சராசரி மனுஷனாக இருப்பேன் அப்படிம்பார். ஸோ ஓஷோ கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, இந்த ஆன்மீகமோ தியானமோ என்லைட்மெண்ட்டோ திடீர்னு சில பேர் சில ஜாதியில் பிறந்தா மட்டும்தான் இந்த குடும்பத்தில் கடவுள் ஒளி கொடுத்தாரு, மானம் கொடுத்தாருன்னு ஒரு நம்பகத்தன்மையற்ற விஷயமாகவே இருக்காது. உன்ன மாதிரி நானும் ஒரு ப்ராக்டிக்கலாக படித்து வளர்ந்து வேலைக்கு போன ஒரு ஆள் தான். என்னால் முடிஞ்ச விஷயம் உனக்கும் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை டவுன் டு எர்த்தாக பேசின ஒரு விஷயத்தினாலே எனக்கு அவரோட அதிகமாக கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ ஒரு 9 வருஷம் நான் ஸ்கூலுக்கு போகல, அங்கே இருக்க காடு மேடு ஆற்றுல குளிச்சிக்கிட்டே கிடப்பேன், ஆற்றுல காட்டில் வளருவேன், ட்ரெஸ்ஸு போடாமல் தான் சுற்றுவேன். 9 வருஷத்துக்கு நிர்வாணமே எனக்கு தப்புன்னு தெரியாமலே சுற்றின ஒரு காலமும் உண்டு. அந்த குளத்தில் குளிக்கும்போது அங்கே ஒரு பாபா இவர் கூட பேசியிருக்காரு, ஒரு ஞானம் அடைந்த ஒரு பாபா, அது இவருக்கு தெரியல. நான் அவர் சொல்லியிருக்கார், நீ வளரும் பொழுது ஒரு பெரிய ஆளாக வருவப்பார், உங்ககிட்ட அது இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போனதாகவும் கதையெல்லாம் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு சேரும் பொழுதே 9 வருஷம் போவாந்தாலும் கொஞ்சம் காட்டு பயிலாக தான் இருந்திருக்காரு. அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கும் ஃபண்டிங்கும் எங்கள் அப்பா தான் கொடுக்குறாரு. ஸோ இவர் யாரும் அடித்து அடிக்க மாட்டாங்க, பயந்து இருப்பாங்க. ஆனால் இவர் எந்த ரூல்ஸுக்கும் அடிப்பணிய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பேசிக் குணமாகவே இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் வைல்டாக தான் வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃபிலாசபி படிக்க போகிறாரு, டிகிரி வாங்குறாரு, ப்ரொஃபஸர் ஆகிறார் காலேஜில். ஆனால் அதுக்கு முன்னாடியே நானும் அடைஞ்சிட்டேன், 21 சின்ன வயசில் அடைஞ்சிட்டேன். ஆனால் இந்த அடைஞ்ச விஷயத்தை மக்களுக்கு எப்படி சொல்லணுங்கிற ஆர்டிகுலேஷன் எனக்கு தேவைப்படுது. ஸோ எனக்கு தத்துவம் தேவைப்பட்டுச்சு, இது தத்துவம் வெஸ்டர்னு ஈஸ்டர்ன் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுக்கு அவன் மூளை வழியாக தான் அந்த மூளையற்ற விஷயத்த சொல்ல முடியும்னு கற்றுக்கிட்டேன் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். ப்ரொஃபஸர் ஆகிறாரு, கோல்டு மெடல் வாங்குறாரு, இது எல்லாமே அஃபிஷியலாகவே இருக்குது, சர்டிஃபிகேட்டுங்க. போய் பார்த்தா கவர்மெண்ட் ஆமாம் இந்த ஸ்கூலில் தான் படித்தார் எதுவுமே. போய் ரஜினீஷுங்கிறது உண்மையிலே வாழ்ந்த ஒரு மனிதன். ஸோ நான் அங்கேருந்து பிறந்தேன், என் கனவுல திடீர்னு ஜோதி நான் கடவுள் ஆனேங்கிற ஓலெல்லாம் ஓஷோ எங்கேயுமே சொன்னதில்லை. ப்ராக்டிக்கலாக உண்மையை தேடி பைத்தியக்காரனாக அலைஞ்சி ஒரு நாள் எனக்கு அந்த பதில் கிட்டியதுன்னு சொன்ன ஒரு ஆள் தான். இது ரமண மகரிஷிக்கே அவருக்கு வேறு மாதிரி சொல்லியிருப்பார். திடீர்னு சின்ன வயசில் கனவு வந்துச்சு, உடம்பே ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சான், பயங்கரமாக கொதிக்குதான். கனவில் இந்த டைரெக்ஷனில் ஒரு கோயில் இருக்குன்னு மட்டும் கனவில் வந்திருக்கு. அந்த 8-9 வயசுலேயே வீட்டில் இருக்கிற தோடுகள்லாம் ஏதோ திருடி வீட்டில் போட்டு தங்கத்தோட விற்று ட்ரெயின் ஏறி பிச்சை எடுத்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வர்ற வரைக்கும் அந்த அனல் என் உடம்பை விட்டு போகல. வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு கூல்னஸ் இதுதான் என் வீடுன்னு உணர்ந்தேன். அப்படியே அங்கே இருக்கிற கோவுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். அப்படியே பல வருஷமாக உட்காந்த உடனே சாமியாராக சுற்ற ஆரம்பித்து வெளியே வரும்போது ஞானமடைந்த ஒரு ஆளாக வராருன்னு அவர் கதை. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று அமையும். ஸோ இவரும் சொல்கிற மாதிரி தான், ஒரு என்லைன்மெண்ட் தேடணும், ஒரு ஆன்மீக பாதைக்கு போகணுங்கிறது எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. இந்த மரத்தை பரப்புறவங்களுக்கெல்லாம் என்ன ஒன்று இருக்கும்னா, நீ பாவப்பட்டவன், நீ பாவி அப்படிம்பாங்க. ஓஷோவோட பதில் என்னென்னா, நீ நல்ல வழிக்கு போகணும் அப்படிங்கிறதும் உனக்கு கம்பல்ஷன் இல்லை. உனக்கு இந்த ஜென்மத்தில் 3 வேளை தின்னு தூங்கினா தூங்கிக்கோ, பணம் சம்பாதிக்கின்றதை சம்பாதிச்சிக்கோ. ஆனால் இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கா, இதுக்கு விடுதலை இருக்கான்னு தோணுச்சுன்னா தோன்றதும் உங்கள் சாய்ஸு தான். ஸோ ஆன்மீக பாதைக்கு போகணுங்கிறது எல்லாருக்குமே கம்பல்சரி இல்லை, அவங்கவுங்களோட சாய்ஸு தாங்கிறதும் இவர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். ரைட்டு, ஒருவேளை உனக்கு தோணுது அப்படின்னா உனக்கு அதுக்கான தேடலும் உடம்பு மனசில் இருக்குது. ஸோ அதை என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கொஞ்சம் எனக்கு டச் ஆச்சு. ஏன்னா அந்த கேள்விலாம் எனக்கு ரொம்பவே டீப்பாகவே சின்ன வயசில் இருக்கும்.
முக்கால்வாசி இந்த எல்லா இன்ட்ரோவர்ட்டுங்களுக்குமே, இன்ட்ரோவர்ட்டுன்னு கூட இல்லை, குழந்தைங்களுக்கே ஒரு கேள்வி வரும். சின்ன வயசு எல்லாத்தையும் கேட்போம், அம்மா உலகம்னா என்ன, கடவுள்னா என்ன, நம்மளை யார் படைச்சா, அதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது. உண்மையிலேயே மனிதர்கள் எல்லாருமே உட்காந்து இந்த கேள்வியை தான் டெய்லி கேட்டுக்கணும். நம்ம யார், நான் யார், கடவுள் யார், இது யார், இது யாருன்னு. இந்த மிஸ்ட்ரி எப்போ உடைய ஆரம்பிச்சதுன்னா, அறிவியல் உள்ள வந்து எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வானத்தை பார்த்து இது என்ன அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் சொல்லியிருப்பான். அந்த தெரியலன்னு சொல்லும் போது தான் அழகான கதை வருது, மித்தாலஜி வருது, மித்து வருது, ஒரு கதை உருவாக்குறான், அந்த கான்ஸ்டலேஷனை கனெக்ட் பண்ணுறான். ஆனால் இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் இது என்னென்னா ப்ளூ ஸ்கை மீங்க, அதுக்கு மேலே காஸ்மோஸ் மீங்க, பிக் பேங் மீங்க, மில்கி வே மீங்க, அங்கே சேட்டலைட் ஓடுதுமா, நாசா இருக்குமா, டெஸ்லாவோட ஆர்பிட் ஓடுதுமான்னு என்ன வேணால் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் பொழுது அதோட அந்த மாயாஜாலம், அந்த அழகு இருக்குல்ல, வானத்து மேலே ஒரு அழகு எப்போ போகுது, அந்த மிஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் தான். ஸோ இப்போது ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்த மனிதர்கள் அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு தன்னை தாண்டி இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு 4 மரத்தை எடுத்து கட்டையாக கட்டி அப்படியே கடலில் போவான், பாட்டு பாடிக்கிட்டே போவான். அவனுக்கு ஒரு மிஸ்ட்ரி இருக்கும், அந்த பக்கம் யார் இருக்கான்னு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் சாத்தான் இருக்கும், காட்ஸ் இருக்கும், மான்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஈவில் இருக்கும். இந்த ஒரு இமேஜினேஷன் தான் மனிதனோட அழகே. அதனால தான் அவன் பிழைக்கவே ஆரம்பித்தான். கதைகள் சொல்லி சொல்லி தன்னை பாதுகாத்துக்கிட்டான் ஒரு கம்யூனிட்டியாக. ஸோ இந்த மிஸ்ட்ரி வந்து கட்டாக ஆரம்பிக்கிறது இது அறிவியல் வளரும் பொழுது. அது நல்ல விஷயம். என்ன ஆச்சுன்னா, நம்மளை இன்னும் அதிகமாக பாதுகாத்துக்கிட்டோம், நோய்கள்லேருந்து வெளியே வந்துக்கிட்டோம், உலக ஃபுட் செயினில் டாப்பாக வந்தோம், தன்னை காப்பாற்றிக்கிட்டோம். இழந்தது இந்த உலகத்தை ரசிக்கிற தன்மையை இழக்க ஆரம்பித்தோம். ஸோ ஓஷோக்கு அது வந்து சின்ன வயசுலேயே கிட்டிடுச்சு, அந்த ஒரு பள்ளிக்கூட கண்டிஷனிங் இல்லாததுனால. ஸோ அந்த ரசிக்கிற அந்த தன்மை வந்து திருப்பி உங்களுக்கு வந்து அது டீகண்டிஷனிங் ஆகணும் அப்படின்னா தியானம் மட்டும்தான் ஒரே வழி. பிரச்சனை இப்போ நான் தியானம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு காமெடியாக இருக்கும், நிறைய பேர் கேட்க சிரிப்பாங்க. தியானம் சொல்லி பாருங்களேன். தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன தோணுது? ஒரு சாமியார், சோகமாக ஒரு சாமியார், இல்லைனா செக்ஸ் டேப்பில் மாட்டின ஒரு சாமியார், இல்லைனா சமஸ்கிருத வார்த்தை, கனெக்ட் இல்லாத வார்த்தை, ஒரு சாமியார், ஒரு இந்து மதம்னு ஒரு மத பூச்சல், ஒரு மொழியோட பூச்சல், எல்லாமே ஒரு தியானம். சும்மா அவங்க பசங்க கிட்ட, அவங்க பொண்ணுங்க கேங் கிட்டலாம் போய்ட்டு தியானம் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷன்னா சிரிப்பாங்க. ஏன்னா காலங்காலமாக அந்த ஒரு வார்த்தை மேலே ஒரு வெறுப்பு, ஒரு மதச்சாயெல்லாம் பூசினதுனால அது வந்து ஏதோ ஒரு மதத்துக்கு கீழே வர, ஒரு இந்து மதத்துக்கு கீழே வர வார்த்தையாகவே அது ஆயிடுச்சு. நான் யோசிப்பேன், நான் என் கண்ணை மூடி எனக்குள்ளே நான் உட்காந்துக்கிறதுக்கு ஏன் இன்னொருத்தன் எனக்கு ஓகே சொல்லணும்? தேவையே இல்லை. இங்கே தான் ஜேகே வருவார். ஜேகேக்கு குரு தேவையில்லைம்பார். ஜேகேக்கு ஓஷோ குமாரை பற்றி பேசுவோம். அவர் நீயே ஒன்று கேட்டுக்கோ அப்படிம்பார். ரமண மகரிஷி நான் யாருன்னு கேள்வி கேட்டுக்கோ, மற்றவங்களை பற்றி இது என்ன அது என்னன்னு கேட்காத, நீ யாருன்னு முதல்ல கேட்டுக்கோம்பார். ஸோ இந்த ஒரு ஆதி கேள்வியாக வந்து உட்காந்துரும். இப்போ பாதி கிடையாது, இது ஆதினா ப்ரைம். ஸோ இந்த ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் தோணிடாது. ஸோ அதனால் வந்து ஓஷோ என்ன சொல்லுவார்னா, என்ன தேடி வரணும்னு ஆசை இருக்கிறவங்க வரப்போகிறாங்க, இல்லாதவங்களுக்கு நீங்கள் தப்பானவர்கள்னு உங்களை சர்ச்சிலையோ கோயிலையோ சொல்லுவான். நான் சொல்ல போகிறதில்ல. உன் லைஃப்பில் இந்த வருஷம் சம்பாதிக்கணும்னு இருக்கா, நல்லா சம்பாதிச்சுக்கோ. வறுமையில் இருக்கியா, முதல்ல சம்பாதி. பசியில் இருக்கியா, சாப்பாடுக்கு சம்பாதி. தியானம்லாம் நீ அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கோன்னு ப்ராக்டிக்கலாக பேசின ஒரு ஆள். அப்புறம் புக்கெல்லாம் படிக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற கேள்வியெல்லாம் ஒவ்வொன்றா உடையுது, பதில் கிடைக்கிது. அவங்களுக்கே தெரியும், இந்த பதில் தான் தேடிக்கிட்டு இருந்தோம். சில பேருக்கு கால்மார்க்ஸில் கிடைக்கும், சில பேருக்கு காந்தியில் கிடைக்கும், பெரியாரில் கிடைக்கும், அம்பேத்கரில் கிடைக்கும். எனக்கு ஓஷோவில் கிடைச்சிது. ஏன்னா எல்லா தத்துவம், எல்லா இசம், எல்லா அரசியலும் ஒரு டைமில் பொய்யா போகுது. எந்த ஒரு அமைப்போ, எந்த ஒரு ஆர்டரோ இன்னொரு ஆர்டர் வந்து மோதி ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் புத்தரோட விஷயம் வருது. எதுவுமே நிலை கிடையாது. இன்றைக்கி நீ நம்புகிற எந்த ஒரு கொள்கையோ கோட்பாடோ ஏதோ ஒரு இடத்துல பொய்யா போயிடும். கம்யூனிசம் தவறு கிடையாது, கால்மார்க்ஸ் தவறு இல்லை. ஆனால் ரஷ்யா கம்யூனிசமோட சோவியத் ரஷ்யாவில் ஸ்டாலின் பண்ண விஷயத்தால் கம்யூனிசம் தவறாக மாறுது. ஒரு தனி மனிதன் பண்ணுற விஷயத்தால் அதோட மொத்த ஒரு கோட்பாடே தவறாக போகும். அதை ஒரு சாக்கா எடுத்துகிட்டு பேசுவாங்க. இப்போ ஜெர்மனில் அவ்வளோ பெரிய ஞானிகள்லாம், சயின்டிஸ்ட்டுங்கெலாம் வாழ்ந்துற ஊரில் ஒரு ஹிட்லர் ஒரே ஒரு ஆளாக அந்த ஊரோட ஒட்டுமொத்த வரலாறுமே தப்பாக போயிடுச்சு. ஸோ எந்த ஒரு ஆர்டர்னு நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணாலே அது டிஸார்டரில் போய் முடியும். ஸோ இங்கே தான் ஓஷோவோ புத்தர் எங்கே வராங்கன்னா, ஆர்டருங்கிறதே என்றைக்கோ ஒரு நாள் இன்னொரு ஆர்டர் வந்து அதை மாற்றுங்கிற ஒரு பேட்டர்ன் தான். அதை தாண்டி போகணும். இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன? எதுவுமே நீங்கள் ஒரு மனித மூளையிலிருந்து வந்த எந்த ஒரு கோட்பாடுமே என்றைக்கோ ஒரு நாள் பொய்யா போகும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு. அது ஓஷோவோட பதில். வெளியே தேடாத, வெளியே எல்லாமே சொதப்போம், வெளியே எல்லாமே ஹர்ட்டு தான், உனக்கு உள்ளே போ.
கோ இன்சைடு, உனக்குள்ளே தேடு, வெளியே அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த வெளியே இருக்கிற விஷயம் வந்து டயர்டு ஆனவங்களுக்கு தான் உள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பணக்காரங்களாகவே இருக்கீங்க, 3 வேளை சாப்பாடு, வீடு, அழகான குடும்பம் எல்லாமே இருக்கும்போது உங்களுக்கு வெளியில் நல்லாவே இருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சிக்கும் பொழுது உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான தேடலுக்கான தேவையே இருக்காது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உலகம் அழகாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் கீழ் வீட்டில் சின்னதாக பசி கலையிற ஒரு நாயோ இல்லை சாப்பாடு கலையிற ஒரு மனிதனோட அந்த கவலையோ உங்களுக்கு புரிய போகிறதில்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருவேளை சாப்பாடு தான் அவனுக்கு கடவுள். அவனாலேயும் ஆன்மீகம் தேட முடியாது, எல்லாம் இருக்கிறவனும் ஆன்மீகம் தேட முடியாது. ஸோ புத்தர் வந்து எல்லாமே சொகுசாக வாழ்ந்த ஒரு மனிதன் முதல் முறை வெளியே வந்து ஒரு சாவை பார்க்கும்போது தான் இது என்னது எப்படி ஒருத்தனை வந்து அமைதியாக இருக்கான், பணமாக இருக்கா, கூட்டு போகிறாங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு நாள் தான் வெளியே வரார். புத்த சரித்திரம் அழகான புக். ஒரு நாள் தான் வெளியே வராரு. ஒரு பசியை பார்க்குறாரு, வறுமையை பார்க்குறாரு, பிச்சைக்காரனை பணத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறாரு. முறை ஆர்டரில் வாழ்ந்து டிஸார்டரை பார்க்குறாரு. எனக்கு இதுக்கான பதில் வேணும், இது போய் நான் வாழ்கிற மாளிகை போயின்னு கிளம்பி போகிறார். அப்புறம் தான் தேட ஆரம்பிக்கும் போது ஆசையை துன்பத்துக்கு காரணம்ங்கிற வார்த்தை ஒன்று வருது. நிறைய பேர் நீ சொல்லலாம், உனக்கு இஎம்ஐ இருக்குது, உனக்கு இஎம்ஐ கட்டலாம், உனக்கு அப்போ தெரியும், இந்த மாதிரி அழகாக ஒரு ஜோக் சொல்லிட்டு போயிடலாம். அவர் சொல்ல வர்ற விஷயம் வந்து எப்படி வரும்னா, உங்களுடைய பேசிக் தேவைகளோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களோ அது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு மனிதன் 3 வேளை சாப்பாடுக்கு வீட்டுக்கு வழிக்கிறது அவனுக்கு கடமை. அந்த இடத்துல தான் ஓஷோ வரார். புத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொன்னார். அது தவறாக போயிடுச்சு. ஏன்னா புத்தர் ஒரு ராஜா, விட்டுட்டு போகலாம். ஆனால் ஒரு குடும்ப உறவோ ஒரு பொறுப்போ இருக்கிறனால புத்தரோட நிலைமையை பண்ணால் விட்டுட்டு போக ஆரம்பித்தாங்க. புத்தர் பண்ணவர் இந்தியாவோட இந்தியா வறுமையை நோக்கி போனதுக்கு புத்தரும் ஒரு காரணம்னு கான்ட்ரவர்ஷியலாக ஓஷோவோட ஒரு கோட் இருக்கும். ஏன்னா வறுமையை செலிப்ரேட் பண்ண ஒரு கல்ச்சர் இந்தியாவோட கல்ச்சர். புத்த மதம் வந்து செலிப்ரேட் பண்ணிச்சு வறுமையை. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், எல்லாத்தையும் பார்த்த கோடீஸ்வரனோட அடுத்த லெவல் ஸ்டைல் வந்து ஒட்டுமொத்தத்தையும் விடுறது அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை புத்தர் கொண்டு வந்தார். புத்தர் இளவரசர், எல்லாத்தையும் விட்டு துறவியானார். அதே மாதிரி அவர் போன ஊரில் இருக்கிற அத்தனை இளவரசர்களும் புத்தர் பின்னாடி போய் காணாங்க. இந்த ஒரு கல்ச்சர் வந்து புத்திசமில் வந்துச்சு. அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க பாவர்ட்டியை. அதனால தான் இந்தியாவில் வந்து உன் கையில் காசு இல்லைன்னா என் விதி அப்படி தான், என் கடவுள் அப்படி தான், என் வாழ்க்கை அப்படி தான் புலம்புவாங்களே தவிர என்ன பண்ணலாம், அது என்ன போராடலாம், என்ன சம்பாதிக்கலாம், அதாவது எல்லாத்தையும் இன்னொருத்த மேலே ஒரு பாரம் போடுறங்கிற பழக்கம் அந்த இந்து மதமும் ஜாதிங்கிற கட்டமைப்புலையும். புத்த மதம் வந்து பாவர்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறது. நீ ஏழையாக இருந்தால் கடவுள் பண்ண புண்ணியம். இது ஏசுநாதரும் சொல்லுவார். பணக்காரனாக இருக்கிறவன் பாவப்பட்டவன், ஏழையாக இருக்கிறவன் வந்து புண்ணியஸ்தன்னு சொல்லியா. இந்த ஏழைங்களோட ஏழ்மையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மதங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீ ஏழையாக இருக்கியா, நீ நல்லவன் பார்த்தா ஏழையாக இருக்கேன்னு சொல்கிறதே பொய். இவன் நல்லவனாக இருக்க வைக்கிறது தான் பணக்காரனோட ஸ்கெட்சே. ஆனால் அவனை கேட்டால் நானும் தான் உழைக்கிறேன் 3 வேளை, எனக்கும் ஒரு நாளைக்கு 4 மணி தான் தூங்குறேன், நானும் ஒன்று கிடையாது, அவன் ஒரு கதை ஒன்று சொல்லுவான். புத்தர் சொல்கிறாரு, இவங்க 2 பக்கமும் ஒரு பிரச்சனை இருக்குது, 2 பேருக்குமே ஒரு விஷயத்தை தேடுறான். எதையுமே தேடாத மனிதன் மட்டுமே எல்லாத்தையும் விட்டுட்டு நியூட்ரலாக அவனால் இருக்க முடியும். நியூட்ரல்லாம் மையம் கிடையாது, அரசியல்லாம் கொண்டுருவேன் தாண்டிய ஒரு விதை. ஸோ ஒரு வீணையை வந்து அழுத்தி வாசித்தாலும் நரம்பு அருந்துடும், கம்மியாக வச்சாலும் பாட்டு கேட்காது. அதனுடைய ஸ்பீடில் மிதமாக வாசிக்கும் போது தான் அழகான இசை கேட்கும் பார் புத்தர். ஸோ அப்படி பார்க்க ஒரு இதையிலேருந்து இந்த தாவோயிசம் வருது, புத்த மதம் வருது, சென் வருது, ஓஷோ அதை கையில் எடுக்கிறார். ஸோ நீ பணக்காரனா, ஸோ நீ வந்து இப்போ உனக்கு பண தேவையாக இருக்கா, ஒரு பசி தேவையாக இருக்கா, பொருள் அதுக்கான தேடு, இதுக்குள்ளே வராத. ஆனால் உனக்கு அது இருந்தும் உனக்கு ஆன்மீக தேடலாக இருக்கா, என் கூட வா. இந்த ஒரு உனக்கு அது எரிஞ்சிட்டு உன் மனசுக்குள்ளே எரியுதா. சில பேர்லாம் எனக்கே கண்கூட தெரியும், அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் தேடல் இருக்கும். ஆனால் எங்கே பிரதர் இதை நான் சொன்னேன்னா நான் மென்டல்னு சொல்கிறாங்க, இதை பற்றி எனக்கும் கேள்வி தோணும். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அந்த பாட்காஸ்ட்டில் பேசிலாம் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கே இது நடந்திருக்கு. என் ஜேர்னி ரொம்ப தனியான ஒரு ஜேர்னி தான். ஸோ நான் அதை உங்ககிட்ட என்னாலேயே ஷேர் பண்ண முடியாது, உங்ககிட்ட ஷேர் பண்ணி. என் கூட நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பசங்க என் கூட பழகுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யாருமே ஒரு ஓஷோ புக் நான் வீட்டுக்கு கொண்டு போவான்னு என்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் ஏதோ தியானம்னு சொல்கிறியே நான் பண்ணவான்னு கேட்டதில்லை. ஸோ இந்த விஷயம் வந்து அதுக்கான தேடல் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்குள்ளேயே போவான். ஆனால் பாட்காஸ்ட் கிட்ட நிறைய பேர் மெசேஜ் அனுப்பின பசங்களுக்குலாம் அதுக்கான கேள்வி இருந்திருக்கும். ஆனால் அந்த புக்கை எங்கனே வாங்கணுங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரிங்கிறதே கிடையாது. இந்த விஷயம்லாம் ஓஷோ கிட்ட ஒரு கிளாரிட்டி வரும். அப்புறம் அவர் காலேஜ் போகிறாரு, படிக்கிறாரு. காலேஜில் போகிற பயங்கர டியூடு தலைவர், பயங்கர ரகடு கலாய். அவர் ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சாமியாருங்கிட்ட அந்த ஹியூமர் இருக்காது, உருன்னே இருப்பாங்க. ஜேகேலாம் மிகப்பெரிய சீரியஸ் பீஸு. ஓஷோ கொஞ்சம் ஃபன் கை,
எனக்கும் ஜேகேக்கும் ஒரே வித்தியாசம், நான் கொஞ்சம் காமெடியாக இருப்பேன், அவர் இருக்க மாட்டார். ஏன் அவ்வளோ சீரியஸாக இருக்காருன்னு தெரியல. அவர் வளர்ந்த விதம் அப்படிம்பார் ஜேகேவை பற்றி ஓஷோ. ஒரு முறை என்ன இருக்குது, ஓஷோ வந்து சில ஜோக்கு தான் ஞாபகம் இருக்கு. விடிய காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு அவர் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஃபிலாசபி படிக்கும்போது பின்னாடி இருக்க பெரிய ரோடு ஒன்று இருக்குமா, ஃபுல் ஸ்பீடில் நான் ஓடுவேன் அப்படிம்பார். ஃபுல் ஸ்பீடில் ஓடுவாரான். ஓடிட்டு திருப்பி பேக்வேர்ட்ஸில், அதாவது டேர்ன் பண்ணாமல் அப்படியே உடம்பே பேக்வேர்ட்ஸில் ஃபுல் ஸ்பீடில் ஓடுவான். இது ஒரு பழக்கம். பின்னாடி எதுவுமே பார்க்க எது வரும்னு தெரியாமலே ஓடுறது மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை கொண்டு வச்சு நான் சொல்லுவார். ஒரு முறை அந்த ஏரியா பால்காரன் அன்னைக்குன்னு பார்த்து 4 மணிக்கு வந்துட்டார் போல். இவர் சொல்லி சிரிக்கிறார். இமேஜின், அவன் வரான், அவர் கண்ணு முன்னாடி நான் ஃபுல் ஸ்பீடில் பேக்கில் ஒரு உருவம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஓடுது, பேக்கில் ஓடுதுன்னு என்ன நினச்சிருப்பார். பால் வண்டியை போட்டு ஓடி அழுதி அன்றைக்கி ஃபுல்லாக பேயை பார்த்துட்டேன்னு கத்தி, நான் அதுக்கப்புறம் இந்த ரோடு பக்கம் அவருக்கு பயந்துட்டேன், நான் பாவமே நான் போகல அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் இருக்கும். ஒரு டீச்சர் ஆகிறாரு. டீச்சரில் நிறைய பிரச்சனை. டீச்சரில் பசங்க பொண்ணுங்கள்லாம் தனித்தனியாக உட்கார வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. எல்லாம் ஒன்றா உட்காருங்க பக்கத்தில், ஒன்றும் தப்பு இல்லை. இவர் பக்கத்தில் நான் அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் பசங்க பொண்ணுங்களுக்குள்ளே எந்த ஒரு கூச்சமோ தயக்கமோ தொட்டுக்கிறது கூட தப்பாக பார்க்காம ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. விதிகள் வைக்கும் பொழுது மட்டும்தான் தவறுங்கிறதே மனிதனுக்கு வருது அப்படிங்கிறார் அவர். ஸோ என் கிளாஸில் பசங்க பொண்ணுங்க உட்காரணும், எந்த ஒரு கூச்சலோ குழப்பமோ காதலோ இல்லாமல் கிளாஸை கவனிக்கும் போது மற்ற டீச்சருக்கு ஏன் மேலே கோவம் வந்துச்சு, என்ன திட்டினாங்க, ஆனால் நான் விதிமுறையை மாற்ற மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் மிகப்பெரிய ஒரு கார்டனிஸ்ட்டுக்கு என்ன பேருன்னு தெரியல. அவர் க்ரியேட் பண்ணுற கார்டன்லாம் நேஷ்னல் லெவல் அவார்டெலாம் வாங்கியிருக்கு. சொல்லுவார், ஒரு பூவோ ஒரு செடியோ பறிக்கக்கூடாது, அது மலர்றதுக்காக மட்டும்தான், அதுவாக மலர்ந்து உதறணும். நான் அதுங்களோட பேசுவேன், அதுங்களோட சிரிப்பேன், அதுங்களோட பாடுவேன். நீங்கள் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் கோபமாக சோகமாக இருந்தீங்கன்னா உங்களோட தோட்டமும் அது பிரதிபலிக்கும் அப்படிம்பார். நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா செடி ஒழுங்காக வளராது, நீங்கள் கோபமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அப்படிம்பார். அந்த டைமில் கேம்பெல்லாம் நடத்துகிறாரு போகுது. அப்போ தான் கரெக்டாக பீட்டில்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அந்த மகரிஷி மகேஷ் யோகியை பார்க்குறாங்க. ஜார்ஜ் ஹாரிசன் கிட்டார் சித்தாருக்கு மாறுறாரு. ரவிசங்கர் இங்கேருந்து உட்ஸ்டாக் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாரு. சைடலிக் மியூசிக்லாம் வருது. ஹிப்பீஸு நேபாள் ரூட்டு, அங்கேருந்து இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஹிப்பியோட சைடலிக் கஞ்சா ரூட்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது. இந்தியா சைடலிக்கோட ஹப் ஆகுது. இந்த மொமெண்ட்டில் தான் இங்கே இருக்கிற சாமியாரங்களோட தேடல் அங்கே அதிகமாகுது. மகரிஷி மகேஷ் யோகி போகும்போது தலைவர் ஓஷோவும் ரஜினீஷ்புரம் ஆரிகான் அங்கே ஆசிரமம் ஆரம்பிக்கிறார். ஸோ அவரோட பதில் என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு உட்டோப்பியா, எல்லோரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு இடம். ஆனால் இது பணக்காரங்களுக்கானது. இவ்வளோ $1 மில்லியன் இருந்தால் அது 1 2 தெரில இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் தங்கிக்கலாம். அதுக்கான காரணமும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு நகரம் அமைக்க போகிறோம், நமக்கான ஒரு உலகம். ஸோ இதுக்குள்ளே எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ தூரம் சம்பாதிச்சுட்டு ஒருத்தனால வர முடியும் அப்படின்னு எனக்காக எல்லாம் செய்ய முடியுதுன்னா அவங்க இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு நேர்மையாக இருப்பாங்க. ஸோ பணக்காரனாக இருந்து எனக்கு இது வேணான்னு விட்டுட்டு வர்றவங்க இதுக்கான பணத்தை நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு வர முடிஞ்சாலும் ஓகே சொல்லி ஆரிகானில் பெரிய ஒரு பாலைவனத்தை வந்து ஊராக மாற்றுறாங்க. 3 ஏர்போர்ட்டு, பாஸ்கெட்பால் கோர்ட்டு, ஸ்கூலு, காலேஜ், ஆஸ்பத்திரி எல்லாமே இருக்கும். இப்போ கூட நீங்கள் ஓஷோஸ் ஆரிகான்ஸ் ஆசிரமம் நிலமன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமான ஃபோட்டோக்கெலாம் வரும். அப்படியே உடஞ்சி போன ஒரு ரன்வே ஹாஸ்பிட்டலுக்குமா அப்படியே யாரும் ஓனர் இல்லாமல் அப்படியே உடஞ்சி போய் கேப்பாரட்டு கிடக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபோன் பண்ணாங்க. ஸோ ஊரில் உலகத்தில் இருக்க அத்தனை முக்கியமான டெக்னீஷியன்ஸ், ஆர்கிடெக்ட், சயின்டிஸ்ட்டுங்க, மேத்தமெட்டிஷியன், ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் வந்து ரஜினீஷ்புரத்தில் வந்து ஒன்றா அசம்பிள் ஆனாங்க. அவரும் சொன்னார், இந்தியா ஃபுல்லாக நானும் பல வருஷம் அதே பேர் நினைப்பாங்க நேராக அமெரிக்காவில் வந்து பணக்காரனுக்கு குருவாயிட்டார்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ரொம்ப வருஷம் அவர் ஹிந்தியில் பேசின அத்தனை டிஸ்கோர்ஸும் ஆன்லைனில் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷம் இந்தியாவில் இருந்திருக்கார். ஆனால் இந்தியாவிலோட பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஆன்மீக வரலாறு ரொம்ப அதிகங்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் எதிர்கேள்வி அதிகமாக கேட்டு உள்ளே வாங்கிக்காமல், நான் ஒரு தியானம் சொன்னேன், இந்த புத்தர் வேறு மாதிரி சொல்லியிருந்தார், கோவர்கர் வேறு மாதிரி சொல்லுவோம், ஒன்றுத்துக்கும் கருத்து பேசிக்கிட்டு அவங்களுக்கு டேட்டா நிறைய இருந்ததுனால என்ன அதை உள்ளே வாங்கிக்கணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அமெரிக்காக்காரன் நான் கண்ணை மூடி 1 hour உட்காரனா உட்காந்துடுறான், அவனுக்கு வந்து எல்லாத்தையும் தேடி பார்க்கணுங்கிற ஒரு கோளாறு இருக்குது, எனக்கு வசதியாக இருக்குங்கிற கோட்ஸ் எல்லாம் புக்கில் இருக்குது. ஸோ அவங்க ஆரிகானில் போகிறாங்க. ஸோ அவர் எதுக்கு மக்களுக்கெல்லாம் சேவை செய்யலையானா அதுக்கான ஈடுபாடு இருக்கிறவங்க வாங்க, இல்லை அதுக்கான பணம் இல்லாதவங்க பணத்தை தேடுற வழியை இந்த ஜென்மத்தில் பார்த்துக்குங்கன்னு ஓப்பனாக லாஜிக்காக பேசின ஒரு ஆள். ஸோ போகிறாங்க, நடக்குது, கட்டுறாங்க,
பெரிய அளவில் ஒரு ஆசிரமமாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போது இதை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒன்று தேவைப்படுது, ரைட் ஹேண்ட். ஸோ ஆனந்த் ஷீலா அந்த அம்மா அங்கே வந்து சேருது அவர்கிட்ட. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த அம்மா கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இவர் ஆள் வந்து உள்ள எஸ்கேப் தியானம் பண்ண ஓடிட்டார். அப்போது பதில் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஒரு ஊர் கட்டணும் அப்படின்னா வேலை வாங்கணும், இங்கே இருக்கிற எல்லோரும் உழைக்கணும், உழைக்கணும், 1 வருஷம் 2 வருஷம் உழைச்சி இந்த ஊரை கட்டணும். என்னால் யாரையும் அதட்டி கமெண்ட் பண்ணி வேலை வாங்க முடியாது. நான் ஒரு அந்த ஒரு குணம் எனக்கு கிடையாது. எனக்கு எல்லாமே வந்து எல்லோரும் அன்பா அந்த ஒரு கமாண்டிங்கிறது எனக்கு வராது. ஆனால் அதுக்கான ஒரு சரியான ஒரு ஆளாக நான் ஆனந்த் ஷீலாவை பார்க்குறேன். அவர்கிட்ட கமாண்டிங் இருக்குது, தியானம் கற்றுக்க ஆர்வம் இல்லாட்டியும் இதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குதுன்னு நம்பி கொடுத்துட்டு போகிறேன் மாதிரி சொன்ன ஒரு மொமெண்ட் அது நடக்குது. கட்டுறாங்க, ரொனால்ட் ரீகனை கலாய்க்கிறாரு, இவங்க கிரிட்டிக் ஆகுறாங்க. ஆரிகான் பக்கத்தில் இருக்க கிராமம் கூட சண்டை போடுது, லூஸ் பல்லுங்க டெய்லி ட்ரக்ஸ் அடிச்சுட்டு குரூப் செக்ஸில் ஈடுபடுறானுங்கன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ ஓஷோவோட ஆசிரமத்துலேயும் HIV நெகட்டிவ்னு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உள்ள அலௌடுங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. அவர் செக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்க யார் வேணால் யார் கூட வேணால் போனால் அவங்கவுங்க சாய்ஸ், அதில் எந்த கம்பல்ஷனும் இல்லை, எந்த ஒரு கடுப்பும் இல்லை. குடும்ப விதிகள் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் எல்லோரும் மனசுக்கு தோன்றதை நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துக்குங்க, ஆனால் தியானங்கிறது 24 மணி நேரமும் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தோட தான் ஆரம்பிச்சது. ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன். அதான் உலகத்தில் எந்த ஒரு புது விஷயமும் ஏதாவது கூட ஒரு பிரச்சனையும் கொட்டியாரும். ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது இவர் இல்லாத டைமில் ஆனந்த் ஷீலாவுக்கு பவர் அதிகமாகுது, பவர் கரப்ட் பண்ணுது, ஃபோன் டேப்பிங் பண்ணுறாங்க, பிரைபரி நடக்குது. அந்த ஆரிகானில் இந்த ஆசிரமத்தை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பக்கத்து ஊர் மேயரை போட்டு தள்ளுறதுக்கு வரைக்கும் பிளான் போயிடுது. இதை நீங்கள் வைல்டு கண்ட்ரின்னு டாக்குமெண்ட்ரி இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ், அதை போட்டு பார்த்தா கூட தெரியும் என்ன ஆச்சு. அதில் ஒரு மாதிரி நியூட்ரலாக 2 பக்கமும் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஆச்சு, பிரச்சனையாச்சு, ஓஷோ பார்த்துச்சு, ரைட்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கே ஃபோன் பண்ணி நீங்களே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு இவரே தான் இனிஷியேட் பண்ணது. வந்தாங்க, பார்த்தாங்க, இதான் சாக்கு, ஓஷோவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஆரிகான் ஆசிரமத்தை ஏன் க்ளோஸ் பண்ண யோசிக்கணும் அப்படின்னு தொல்லை பண்ணாங்கங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த ஆன்மீகம் கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே சேட்டன் வர்ஷிப்பர்ஸுங்கிற ஒரு ரூமர் பரவச்சு, அப்புறம் அவங்க வந்து குரூப் செக்ஸ் வச்சுக்கிறாங்க, ஆர்கி இருக்குது, ட்ரக்ஸ் அதிகமாக புழங்குது. ட்ரக்ஸு ரஜினிபுரத்தில் இல்லை, அது அலோடு இல்லை. ஆனால் அது முட்டோ குட்டோ, அது எனக்கு ஓஷோவோட புக்கு தெரியும், அது ரஜினிபுரத்தில் என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல. தவறாக இருந்தால் கூட தவறு தான், அதை கூட நீங்கள் சொல்லலாம், படிக்கும்போது நமக்கு தெரியும். இன்னொன்று, அந்த டைமில் 2-3 விஷயம் நடந்துச்சு. இந்த ஜோன்ஸ் டவுன் மசாக்கர்னு நடந்திருக்கும், படிக்கலாம். ஜோன்ஸ் டவுனுங்கிற ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு சுட்டி ஊரில் ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தான். ஜோன்ஸ், அவன் பேர் தெரில, அவன் நினைக்கிறேன் ஜிம் ஜோன்ஸ் ஏதோ ஒன்று. அவங்க இருக்கிற சாமியாருக்கு நான் தான் அடுத்த ப்ராஃபட்டு மெசையான் மாதிரி ஒரு கதை சொல்லி வச்சுருந்தான். அவனை பார்க்க ஒரு ரிப்போர்ட்டர் வராரு, இன்டர்வியூ எடுக்கிறாரு. நீ ஏதோ ஃப்ராடு பண்ணுறியாமே, என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த சாமியாரை மிரள்றான். அந்த ரிப்போர்ட்டரை வந்து அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகாமல் அங்கேயே சுட்டுக்கொள்கிறாங்க. அடுத்து இவர் என்ன பண்ணுற, ஜோன்ஸு நம்மளை அழிக்க வந்து கவர்மெண்ட்டை பிளான் பண்ணிருச்சு, மக்களே நம்ம பிளான் பண்ண மாதிரின்னு சொல்லி 300 பேர் அட் அ டைமில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த புறம்போக்கு சைனடை கூட கழுத்திலே மாட்டி விட்டுருந்துருக்கான். ஸோ ஜோன்ஸ் டவுன் மசாக்கர் ஒரு செல்ஃப் மாஸ் சூசைடு வந்து மிகப்பெரிய நியூஸாக உலகம் ஃபுல்லாக ஆகுது. இது வந்து இந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டி மேலே ஒரு ஹிஸ்டரியாவை மக்களுக்கு உருவாக்குது. அடுத்து ஜப்பானில் ஒரு சாமியார் ஒருத்தன் சப்வேல வந்து பாய்சன் கேஸ் அட்டாக் பிளான் பண்ணியிருக்கான் அவனை சிஷ்யர்களை வச்சு. அது தடுத்துட்டாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2வது ஹிஸ்டீரியா. இது நடக்கும்போதே இவங்களுக்கு தெரியுது, ரைட்டு இப்போ ஓஷோவும் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுவார், ஏதோ ஒன்று நடக்கும், எல்லாம் மென்டலுன்னு சொல்லும்போது கரெக்டாக ஆனந்த் ஷீலா ஒரு பிரச்சனை பண்ணது, தூக்கு அப்படின்ட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆனால் இவர் மேலே எந்த சொத்தோ எந்த கேஸோ இல்லை. வந்து அத்தனை ரோல்ஸ் ராய்ஸ்னு எல்லாமே ஃபவுண்டேஷன் பேரில் இருக்குது, இவர் மேலே ஒன்றும் இல்லை. ஆராய்ச்சி பண்ணுறாங்க, விட்டுடுறாங்க. ஆனந்த் ஷீலா சுவிட்சர்லாந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. அங்கே அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, அங்கே எஸ்கேப். இன்ன வரைக்கும் அந்த அம்மா இருக்குது. அவங்க டாக்குமெண்ட்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுருப்பான். அந்த அம்மா இருக்குது. அதை பார்த்தாலே கோபமாக வரும். ஒழுங்காக போயிருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு அமைப்பை ஒருத்த பொம்பளையா அப்படியே அதுக்கு எடுத்து விட்டுச்சு அந்த அம்மா. அதோட இதில் நிறைய பேர் ஓஷோக்கும் அவங்களுக்குள்ள ஊர்ந்துருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இருந்திருக்காது, இருந்திருக்கலாம்.
இருந்தாலும் ஓஷோ என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியும். ஏன் இஷ்டம், ஏன் ஒரு சாமியார் வந்து காதலிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னான்? ஏன்னா அவர் காமத்துக்கும் காதலுக்கும் ஆதரவாக இருந்த ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் காதலிக்கலையாலாம் கேட்கவும் முடியாது. அவருக்கு அது இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று. ஸோ நடந்துச்சு. அவரை தலைவர் சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருந்தார். ஸோ ஊராக போகிறார். அவருக்கு இந்தியாவுக்கு வரணும்னு ஆசையே இல்லை. இதை தவிர அவர் எல்லா நாட்டுக்காவது போயிடலாமான்னு எல்லா ஊர்லேயும் போய் இறங்குறாரு. இட்டாலி, கிரீஸ்ன்னு போகிறாங்க. அந்தந்த ஊர் பிரசிடென்ட்டு ஐயா கிளம்பிடுங்க, நீங்கள் வேணாம், நீங்கள் இருந்தால் பிரச்சனை, விரட்டி விட்றாங்க. இவ்வளோ நாள் ஏர்வேஸில் இருந்து பெட்ரோலுக்கு ஃப்ளைட்டுக்கு போட காசு இல்லாமல் திருப்பி இந்தியாவுக்கு வந்து இறங்குறார். பிறந்த ஊர், வேறு வழி இல்லை, அங்கே தான் ஏற்றி தான் ஆகணும். அவரை வந்துட்டு திருப்பி பூனாவில் ஆசிரமம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஆன்லைன் யூடியூப்பில் இருக்க முக்கால்வாசி ஓஷோ வீடியோஸ்லாம் அவர் பூனேயில் கடைசி டைமில் இந்தியன் ஆசிரமத்தில் பேசினது தான். ரஜினிஷ் டேப்பு முக்கால்வாசி கம்மியாக இருக்கும். ரஜினிஷ் பொறுத்தவரை எல்லாமே போச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துலேயே இறந்து போனார். ஆனால் இப்போ ஒரு தெளிவாக சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஓஷோவும் டவுட்டாகவே கிளாரிட்டியாக பேசுகிற ஒரு ஆள், ஒரு பேரனோயாவோட பேசின ஒரே விஷயம், இன்ன வரைக்கும் ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயம், என்னை வந்து அமெரிக்கன் சிஏ வந்து எனக்கு ஃபுட் பாய்சனிங் பண்ணாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்கள் எனக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், என் உடம்புல காட்டாது, ரிப்போர்ட்லேயே வராது, ஆனால் எனக்கு பாய்சன் பண்ணாங்க, உண்மைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் இவங்க சொன்ன மாதிரியே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து ஒரு உடம்பு வெயிட் குறைய ஆரம்பித்தார். உடம்பு முடியாமலாம் போச்சு. அடித்து சொன்னார், என்னை பாய்சன் பண்ணிட்டாங்க சிஏஏ, இது நான் உண்மை, சாப்பாடில் ஒரு மாதிரி சாஸ் மாதிரி கொடுத்தாங்க, நல்லா தெரியும், அது வேறு டேஸ்ட் இருந்துச்சு சொல்லுவார். இப்போ வரைக்கும் அது ப்ரூவ் ஆகலை. ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த அன்பின் காரணமாக ஒரு முட்டு இருக்குல்ல, அது ஆகிடும். ஸோ ஆனால் ஒரு இது இருந்துச்சு, அவர் கடைசி வரைக்கும் புகார்னு சொன்ன ஒரே விஷயம், தான் மரணத்தை பற்றி எனக்கு நடக்கும், அமெரிக்கா தானே கொண்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நடந்துச்சு. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. ப்ரீ இந்தியா, ரஜினீஷ்புரம், திருப்பி இந்தியா. அப்புறம் ஓஷோவோட மீதி ஆளுங்கள்லாம் இப்போ ஓஷோ ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்க. ஆனால் பிரச்சனை, ஒரு புக்கெல்லாம் 700 1000 பண்ணி கேம்ப் பண்ணி, இப்போ இருக்கிற கேம்பெல்லாம் பார்த்தா எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் சும்மா ஜாலியாக அது ஒரு இப்போ ரிசார்ட் ஆகிடுச்சு. ஓஷோ ரிசார்ட்டு போனால் நல்லா சாப்பிட்லாம், தூங்கலாம், அப்படியே ஜில்லுன்னு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சரக்கு செமையாக இருக்கும், அந்த மாதிரி இடமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் அந்த ஓஷோ ஆளுங்களே அங்கே இருக்கிற லேண்டெல்லாம் விற்க ஆரம்பித்தாங்க. பிரச்சனைலாம் வந்துச்சு. பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த இடம் எப்படி போனேன், என்ன ஓஷோ போனதுக்கப்புறம் அந்த இடத்துல அங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் மட்டும் தான் இடத்துக்கான ஒரு இதுவே. அவர் போனதுக்கப்புறம் இந்த இடம் என்னென்னா நமக்கு என்னென்ன மாதிரி தான் இருப்பேன் நான். ஸோ இப்போவும் உலகம் ஃபுல்லாக அவரோட சன்னியாசின்னு சொல்கிறவங்களாம் சின்ன சின்னதாக அவங்க ஊரில் அவங்களால முடிஞ்ச ஒரு மெடிடேஷன் கேம்ப்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நானே ஒரு கேம்பை போட்டு உட்காந்துடலான் இருக்கேன், வாங்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு. செம்ம நல்லாயிருக்கும் போல். ஸோ ஓஷோவை பற்றி படிக்கும்போது ரஜினிஷ்புரத்தை மறைக்க முடியாது. அங்கே ஒரு பெரிய தவறு நடந்துச்சு. அவர் தவறு பண்ணலை, அவர் மூலமாக தவறு நடக்கலை, அவர் பொறுப்பில் கொடுத்த ஆளுங்க தவறு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அவரோட தவறும் அதில் இருக்குது. ஸோ இன்னொரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணி பார்த்தேன், நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் ஓஷோ அதிகமாக சொன்னது தியானம், அவேர்னஸ், மெடிடேஷன் 2 தான். அவேர்னஸ் மெடிடேஷன்னா அந்த செல்ஃப் ரிமெம்பரிங், அந்த மெசேஜ் ரிமெம்பர் யுவர் செல்ஃப் பாட்காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது நிறைய சொல்லியிருப்பேன். அவரோட 112 டெக்னிக், அந்த விஞ்ஞான பைரவா தந்திரா அந்த புக்கோட ஃபுல்லாக ஒரு முறை ஒரு ஆடியோ புக்காக இதில் பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன், எல்லா டெக்னிக்கையும் பற்றியும். ஓஷோ டைனமிக் மெடிடேஷன் இருக்கும், லிங்க் போய் பாருங்கள், அதில் போட்டிருக்கோம். 20 நிமிஷம் இது பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் மூச்சு, இன்னேல் எக்ஸேல், அப்புறம் 5 நிமிஷம் குதிக்கிறது, பாடுறது, கத்துறது, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதை வந்து விலைக்கு போர் அடிக்க விரும்பலை. ஓஷோ ரொம்ப மெதுவாக பேசுவார் பேசும்பொழுது. ஏன்னா எனக்கு பதில் சொல்லணும், இன்டர்வியூ பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இல்லை. என் பேச்சை கேட்கும் போதே நீங்கள் தூக்கமோ தியானமோ உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதனால தான் இந்த டிவியில் இன்டர்வியூவில் கூப்பிட்றேன். இவ்வளோ ஸ்லோவாக தான் பேசுவேன், இஷ்டம் இருக்கிறவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துக்கோன்னு சொன்ன ஒரு ஆள். அதனால தான் ஒரு ஆசிரம வீடியோ இருக்குமே தவிர வேறு டிவி ஸ்டுடியோக்கு அவர் போய் நீங்கள் இன்டர்வியூ பேசி எதுவும் பார்க்க முடியாது. இவர் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன்னு மறுவில் வரவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவரோட டைனமிக் மெடிடேஷனில் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும். மொதல் ஸ்டெப்பு இன்னியல் எக்ஸேலு, 2வது ஸ்டெப்பு ஹூன்னு கத்தணும். இந்த ஹூ சவுண்ட் என்னென்னா அதெல்லாம் புலம்ப வேணாம். 3வது ஸ்டேஜில் என்ன வரும்னா, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பண்ணணும். கூச்சமே படக்கூடாது. நாய் மாதிரி கத்துறதுனா கத்தலாம்,
துப்பாக்கி மாதிரி சுடுறத மாதிரி இப்போ மிமிக்ரி பண்ணலாம், தலையில் இது குத்திக்கலாம், உங்களை கடிச்சிக்கலாம், நாக்கு கடிச்சிக்கலாம், செவுத்தில் முட்டிக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்க அந்த நியூராசிஸ், அந்த பைத்தியக்காரத்தை வெளியே கொண்டு வரலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு, அந்த 5வது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பெல் அடிக்கும். என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அப்படியே ஸ்டாச்சுவாக ஃப்ரீஸ் ஆகணும். அந்த மொமெண்ட்டில் அந்த அவேர்னஸ்ங்கிற ஃபீல் உங்களுக்கு தெரியும். அடுத்த 5 நிமிஷம் டான்ஸ் ஆடணும், அடுத்த 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. இதுதான் ப்ராசஸ். டாக்குமெண்ட்ரி வர்றவனுங்க அந்த ஒரு 5 நிமிஷத்தில் எல்லோரும் தனக்குள்ள பைத்தியக்காரத்தை காட்டுற அந்த மொமெண்ட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிடுவானுங்க. போயிட்டு ஓஷோ சாத்தான கும்பிட்றவர், ஜனங்கள்லாம் பாருங்கள் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறாங்க. எவனையுமே அந்த ஃபுல் ப்ராசஸ் வீடியோ எடுத்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு குழப்பம்லாம் இருந்துச்சு. பட்டு நல்லது தான். உங்களுக்கு என்ன இவ்வளோ தூரம் பேசுகிறானே அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். போய் ஒரு புக்கை படிங்க, அவர் பேசுகிறத கேளுங்க. அந்த முகத்தில் எதாவது பொய் தெரியுதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இல்லை படிக்கும்பொழுது எங்கேயோ தப்பாக இருக்கான்னு சொல்லுங்கள். அவர் புக்கே சாட்சி, ஒரு வார்த்தையே சாட்சி. சொல்லுவார், இயேசுநாதர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒரு சாட்சினா பைபிளே போதும். அந்த புக்கை ஒரு சாதாரண மனிதனால், ஞானம் அடைந்தாலும் எழுதவே வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு ஆள் எழுதியிருக்காரு, ஞானமடைந்த ஒரு இயேசுநாதர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு புக்குக்கு ஒரு எடுத்துக்காட்டே அந்த புக்கோட குவாலிட்டியிலே பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு. புக்கை படித்தா அவங்களுக்கு தெரிய போகுது ஓஷோ யாருங்கிறது. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தி, நம்ம கோகார், அவர் ஜேகேவோட வாழ்க்கையை ஓஷோ அழகாக சொல்லுவார். ஜேகேவை மயிலாப்பூரில் தத்தெடுத்து அன்னி பெசன்ட்டு, லிட்பீட்டரு, தியோசபிக்கல் சொசைட்டி அவரை புத்தராக உருவாக்க ஒரு விலைக்கு வாங்கி தத்தெடுத்தாங்க அவங்க அப்பா கிட்டேருந்து. ஸோ கம்பல் பண்ணி குருவாணி ஆவுன்னு கம்பல் பண்ண ஒரு ஆள். அதனால தான் அதை விட்டு வெளியே தான் குருங்கிற பதவி வேணான்னு பிச்சுக்கிட்டு வந்தார். அந்த கம்பல்ஷனில் அவர் ஞானம் அடைஞ்சதுனால அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக தலைவலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஹெட்டேக். திடீர்னு தலைவலி வந்துச்சு. ஒரு டைரிஸ் நான் வச்சுருக்கேன் புக்கு. திடீர்னு தலைவலி வந்துச்சு, இம்மன்ஸ் ஹெட்டேக், எழுதிக்கிட்டே இருப்பார். அதை ஓஷோ சொல்லுவார், நான் என்னோடய நேச்சரை நான் எப்படி இருந்தேனோ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கற்றுக்கிட்டேன், அடைஞ்சேன். ஜேகேக்கு சுதந்திரமே இல்லை. ஒரு கும்பல் அமுக்கி ஒரு ஞான அடைய வச்சாங்க. அதனால தான் அவருக்கு அந்த குருங்களை கண்டாலே வெறுப்பாக இருக்கும். அந்த வெறுப்பு என் மேலேயும் காட்ட ஆரம்பித்தார். நான் அவர் ஓஷோவை திட்டுவார், பேர் சொல்ல மாட்டார். இவர் ஒரு மரியாதை கொடுப்பார், பேர் சொல்ல மாட்டார். ஆனால் ஓஷோ என்ன பண்ணுமா, ஜேகே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சிஷ்யர்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸு மாலையெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டோட உட்கார வச்சிருமா. இவர் வேறு ஏதோ பேச அவங்கள பார்த்தவனுக்கு சாமிச்சான்னு கத்த ஆரம்பிச்சார். அந்த குருவே இப்படி தான். நான் வேணுமே ப்ராங்க் பண்ணுவேன். அந்த ஆளை ரொம்ப பிடிக்க லவ் பண்ணுவார் ஜேகே. 2 பேர் மீட் பண்ணது கிடையாது, 2 பேர் மீட் பண்ணது இல்லை. சொன்னார், ஜேகேக்கு ஹியூமர் சென்ஸ் இல்லை. அவர் ஞானம் அடைஞ்சாருங்கிறது உண்மை தான். நானும் ஒரே விஷயத்தை தான் பார்த்தோன்னா அவருக்கு ஹியூமர் அவர் வாழ்க்கையில் இல்லை. அதனால் சீரியஸாகவே இருந்தார். சுற்றி இருக்க அத்தனை பேர் சீரியஸாகவே போயிட்டானுங்க. யாருமே வாழ்க்கையை ஒரு செலிப்ரேஷனுங்கிற மோடி இல்லாதனால தான் ஜேகேவை கடைசிருக்கும் யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு வருத்தமோ அப்படிம்பார். ஜேகே மிஸ்டிக்குகளை மதித்ததே இல்லை. அவர் மதித்து இவங்க தான் அதை அடைஞ்சவங்க அப்படின்னு அவர் மதித்த ஒரே ஆளுங்க ரமண மகரிஷி, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, குருஜெஃப், அவ்வளோதான். அதை விட்டால் மெஹர் பாபா, அப்புறம் கபீர், இது மாதிரி சூஃபி ஞானிகள் அதெல்லாம் அப்படியே மீதி ஜென் மாஸ்டர்லாம் ஒரு பவர் டோஜன், ரைக்கு அது மாதிரி போகும். ஸோ இதுதான் இது ஒரு இது ஒரு இது ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது, என் பேக்கில் ஏதாவது ஒரு புக் ஒரு பேக்கில் அடி வச்சுப்பேன், பேக்குள்ளே வச்சுப்பேன், கூடவே இருக்கிற மாதிரி. இந்த நித்யானந்தா, ஈஷா இவங்கெல்லாம் என்னென்னா, இவர் உருவாக்கி வச்ச அந்த பிஸ்னஸ் பிளான் இருக்குல்ல, அதை அழகாக கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஓஷோவும் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் வர்றவனுங்க எல்லாம் ஃப்ராடு பயிலுங்க, என் பிளானை யூஸ் பண்ணி காசடிப்பானுங்க, பிவேரன்னு சொல்லிட்டு போகிற வேர்டும் அவரோட புக்கில் இருக்குது. ஸோ நித்யானந்தா ஓஷோவோட புக்கு எல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும் ஈஷா எங்கேருந்து எடுக்கிறாருன்னு. அவர் ஃப்ராடாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேர் ஒரு ஆளால் தியானம் பண்ணால் அந்த ஆள் இருந்துட்டு போட்டோம், தப்பு இல்லை. அவர் இந்துத்துவாக பேசினதுக்கு அப்போ தான் எனக்கு அவர் மேலே ஒரு என்னாயா நீயுமா அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு ஜாதி ஆதரித்த ஒரு மதம், அது தவறானது. வர்ணாசிரமம், மனு ஸ்மிருதியை மதிக்கிற ஒரு மதம் தவறான மதம் தான். மனிதர்களை பிறப்பால் தாழ்வுன்னு சொல்கிறது தவறான மதம் தான். அதை ஆதரிக்கும் போது தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அவர் ஆரம்பட்டையும் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனுங்கிறது எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் பொது, முள்ள இருக்கிற ஒரு ஆதின்னு ஆவும் ஒரு லெவலுக்கு மேலே இப்போ இந்து கோயிலை பாதுகாக்கணும்னு பேசும்போது அரசியல் புரிஞ்சுது. அப்புறம் தான் ஓஷோ நான் தான் கடைசி, எனக்கு அப்புறம் வரவன் எல்லாம் ஃப்ராடு பையன்னு சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அது எனக்கு என்னென்னு புரிஞ்சிக்க முடியல.
என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஈஷாவோட ஆதரவாளர்களாக இருக்காங்க. அது எனக்கு நான் எப்படி பார்ப்பேன்னா, ஈஷா எப்படியோ உனக்கு அவரால் உன் லைஃப் மாறிச்சா சந்தோஷம், எடுத்துக்கோ, அவரை ஏற்றுக்கோ, மனசில் வச்சுக்கோ. நீ அவர் நினச்ச பின்பம் உண்மையாக இருக்கா, இருந்துட்டு போட்டோம், அவர் தப்பானவராக இருந்துக்கிட்டோம், உன் வாழ்க்கை நல்லா இருக்கா சந்தோஷம். அவங்ககிட்ட போய் நீங்கள் இவரை நம்பாதீங்க, அவரை நம்புங்கெல்லாம் சாய்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். ஆன்மீக பாதை நமக்கு தான். நம்ம குரு யாராவனா இருந்துட்டு போகிறான். இப்போ ஓஷோவுமே ஒரு தவறான ஆளாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. அவர் சொல்கிற மெடிடேஷன் டெக்னிக்கோ தியான முறையோ கற்றுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டியதான். இப்போது நீ ஒரு இடத்துக்கு போகணும், ஒருத்தன் வழி காட்டுறான், அவன் எப்படி இருந்தால் அவனுக்கு என்ன, உனக்கு தேவை வழி தானே. அவன் நல்லவனோ கெட்டவனோ கருப்போ சிவப்போ அவன் ஃப்ளாஷ்பேக் உனக்கு எதுக்கு? அவன் எப்படியும் கரெக்டாக தான் காட்ட போகிறான்னு நேர்மை இருந்துச்சுன்னா அந்த பக்கம் நீ வண்டியை திருப்ப வேண்டியதான். ஸோ வென் யூ ஆர் பாயிண்டிங் அட் த மூன், டோன்ட் லுக் அட் த ஃபிங்கர், லுக் அட் த மூன் அப்படின்னு ஒரு ஜென் கோவன் இருக்கும், ஒரு ப்ராபம், அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதுதான் சும்மா ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஓஷோவை பற்றி சும்மா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்து அப்படியே ஓட்டிட்டேன். ஒரு ஆசையாக இருக்கு எனக்கு அவரை பற்றி பேசும் போதெல்லாம். எனக்கு இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இவரை பற்றி நிறைய பேர் படிக்கிறது, தியானத்தை பற்றி என்கிட்ட கேட்குறது, அவேர்னஸ்னால் என்ன, செல்ஃப் ரிமெம்பரிங் கஷ்டமாக இருக்குன்னு இதை பற்றிலாம் பேசும்போது ஆசையாக இருக்கும். என்ன விஷயம்னா, இந்த ஆன்மீகமோ தியானமோ சாமியாருங்க கையில் மாட்டிக்கிட்டு அவனுங்களோட ஸ்பெஷல் வெப்பன் மாதிரி ஆயிடுச்சு. இது ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே தான் யாருங்கிற கேள்வி கேட்குறது எல்லாருக்குமான ஒரு சம உரிமை. அது ஏன் இன்னொருத்தன் கையில் போய் உட்காந்து 60,000 அவன் கிளாஸ் கட்டினா தான் வருமா? நானே கேள்வி கேட்குறேன். ஓஷோவுமே அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ அவர் புக்கெல்லாம் ஒரே ஒரு அவரோட பக்தா ஒரு ஃப்ளோவில் டாரண்ட்டில் டவுன்லோட் பண்ணதால் நான் படித்தேன். இல்லைனா அவளை புக்கை வாங்க எனக்கு ஏது காசு? நானே கேட்குறேன், ஏன் தலைவரே பணக்காரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் ஒதுக்கிறீங்கன்னு ஓஷோவுமே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இன்றைக்கி இன்டர்நெட் இல்லைனா எனக்கு ஓஷோ தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த கேள்வி எனக்கும் இருக்குது கோவமாக. ஸோ அதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரீயாகவே சொல்கிறேன், இது கொச்சமாக கூட இருக்கலாம், கொச்சமே இல்லை. தயவு செஞ்சு தியானம் கற்றுக்குங்க. முக்கியமாக இந்த ஸ்டோனர்ஸ்ன்னு சொல்கிறீங்கள வீடு, அந்த கல்ச்சர் பயங்கரமாக பரவி வரதை கண்கூட பார்க்குறேன். அதை என்ஜாய் பண்ணுறேன். அது சில்லு, பாப் மார்லி, ஸ்டோனர், டார்க் காமெடி எல்லாம் ஓகே. பட் ஒன்ஸ் நீங்கள் மெடிடேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே விட்டுடுவீங்க. ஸோ when you go to higher, அதை விட பெட்டராக ஒன்று பார்க்கும்போது அதில் கம்மியாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். ஸோ அது ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மூடில் அப்படியே நிர்வாணமாக ஓஷோ அப்படியே படிச்சுட்டேன். ஒரு ஓஷோவை கலாய்க்கிறவங்க கலாய்க்கலாம், மீன் போடுறவங்க மீன் போடலாம், திட்டுறவங்க திட்டலாம். ஏன்னா அவர் ட்ரோல் பண்ணி ட்ரோலை ஏற்றுக்கிற ஒரு ஜாலியான ஒரு ஆள் தான். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் ஓஷோலாம். நீங்கள் தப்பு பண்ணியிருப்பார், பதில் என்ன இருக்குது, பட் நீ மெடிடேஷன் ட்ரை பண்ணியா அப்படி தான் நான் கேட்க போகிறேன், அவ்வளோதான். எனக்கு அவரோட இமேஜோ அவரோட வாழ்க்கை உண்மையில் ஒரு பொய்யான ஆளாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு வாழ்க்கை மாறிதுக்குங்கிறது மட்டும் உண்மை. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஒரு 4 நாள் தான் அவரை பற்றி பேசுகிறேன். திருப்பி ஏதாவது ஒரு நாள் தோணுச்சுன்னா இன்னொரு முறை ஓஷோவை பற்றி பேசலாம். ஸோ அதுதான். அப்புறம் சப்போர்ட் வாக்குவலி உங்களுக்கே தெரியும், வாட் டு டூ. என்னோடய ஜிபே நம்பர் இருக்குது. ஏன்னா 1 year ஆயிடுச்சு, இன்னும் ஸ்பாட்டிஃபைக்காரன் காசு கொடுக்காமல் இருக்கான். 1 million plays வந்திருக்கேன், 1 million plays வந்திருக்கேன். இன்னும் ஸ்பாட்டிஃபை ₹1 எனக்கு வரல. நான் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆர்டிஸ்ட்டாக. இல்லை நான் எதுக்கு ஜிபே நம்பர் கூட உங்கள்கிட்ட கேட்கணும்? அது கிடக்கு நம்ம பிரச்சனை நமக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ நன்றி. அப்புறம் அந்த வாய்ஸ் கமெண்ட்லாம் அனுப்புங்க. உங்களுக்கு பாட்காஸ்ட்டை பற்றி என்ன தோணுதோ அப்படி தட்டி விடுங்க. ஆங்கரில் அடுத்த முறை அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் 1 million plays ஆஃப் ஓக்குலோலி, அதுக்கு எனக்கு ஐடியா ஒன்று தோணுச்சு. என்னென்னா ஒரு கலெக்டிவ் ஆஃப் வீடியோ ஒன்று போகலான்னு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க நீங்கள், உங்களோட சர்க்கிளில் நீங்கள் எப்படி ஓக்குலி கேட்பீங்களோ அதே செட்டப்பில் உட்காந்துட்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயவதராஜன் ஓக்குலி அப்படின்னு ஒரு வேர்டு ஏதாவது ஒன்று டேர்ம் உங்களுக்கு நான் சொல்லி அதிகமாக பிடிச்ச வார்த்தை எதுவோ அது நீங்கள் சொல்லி ஒரு வீடியோ மாதிரி கூட அனுப்பலாம். ஐ வில் கம்பைல் அண்ட் எடுத்து நான் டெம்பிள் மங்கீஸில் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் templemonkeystv@gmail.com அதுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். நான் அதை
என்னோடய ஸ்பாட்டிஃபை இந்த பாட்காஸ்ட் பயோவில் நான் அந்த எந்த மெயிலிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. ஒரு சின்ன வீடியோ 1 மில்லியன் வியூஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் எல்லோரும் உங்களோட எந்த செட்டப்பில் இந்த பாட்காஸ்ட்லாம் கேட்பீங்களோ அதிலிருந்து ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், கை கட்டி ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோவாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்காஸ்ட் வார்த்தையை எடுத்து போட்டு வீடியோவாக இருக்கலாம், இல்லை அந்த எபிசோட் ப்ளே பண்ணுற ஃபோட்டோ கூட காட்டலாம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் இந்த இவ்வளோ ஜேர்னி 1 மில்லியன் ஜேர்னி வியூஸ்க்கான ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரி மாதிரி நமக்குள்ளே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ். இது உங்கள் விஜயவர்தராஜின் ஒக்கலொலி. விஜய் வரதராஜ் ஒக்கலொலி ஒக்கலொலி ஒக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவர்தராஜின் ஒக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है.